இது வரைக்கும் நம்ம அயன்மேன், ஹல்க், தோர் அப்படின்னு சொல்லி 3 அவெஞ்சர்ஸை பத்தி பார்த்தாச்சு. ஆனா இவங்களும் சரி, இதுக்கப்புறம் வரப்போற அவெஞ்சர்ஸும் சரி ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமுக்கு கேப்டன் அப்படின்னு ஒரு ஆள் வேணும்ல. அந்த கேப்டன் ஸ்டீவ் ராஜர்ஸ் பத்தின கதையை தான் இன்னைக்கு கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தை பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பனி பறந்த ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. ரஷ்யன் ஆயில் டீம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. இதை வந்து வாஷிங்டன் டிசில இருந்து போலீஸ் வந்து பாக்குறாங்க. அவங்க பாக்குறப்போ அங்க மிகப்பெரிய ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகி கிடக்குது. அப்ப என்னடா இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா உள்ளர போய் பாக்குறாங்க. அங்க பாக்குறப்போ ஒரு ஷீல்டு இருக்குது. இது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு. இதை பார்த்த உடனே அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கொலோனலுக்கு இப்பவே கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, சார் 3 மணி சார் இப்பவே கனெக்ட் பண்ணுமான்னு கேட்க, என்ன டைமா இருந்தாலும் இப்பவே கனெக்ட் பண்ணுங்க, ஏன்னா இது ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க அப்படியே கட் பண்ணா நார்வே 1942ல நடக்கிறது காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த 1942ல இருந்து கொஞ்சம் வருஷங்கள் பல வருஷங்கள் கழிச்சு நடந்த ஒரு விஷயம். அது என்னன்றது இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 1942ல இருக்கிற நார்வேவை காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு கொகை மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த கொகையோட கேட்டு கிட்ட ஒரு வயசான ஆள் நின்னுகிட்டு இருக்காரு. அந்த கேட் பாத்தீங்க அப்படின்னா யாராலையும் உடைக்க முடியாது, கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த கேட்டை பொளந்துகிட்டு ஆளுங்க வர்றாங்க. வர்றது சாதாரண ஆட்கள் கிடையாது, இவங்க தான் ஹைட்ரா. கேப்டன் அமெரிக்கா இதுக்கு காமிக்க போறாங்க இல்லையா, அவரு எந்த விதமான நல்ல வழியில ஃபாலோ பண்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா ஃபாலோ பண்றவங்க தான் இந்த ஹைட்ரா. உள்ளார வந்த உடனே இந்த மம்மிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி இருக்குது. அதை வந்து நவுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் 5-6 பேர் ட்ரை பண்ணியுமே அதை ஓபன் பண்ண முடியல. அப்போ அந்த குரூப்போட தலைவன் ஒருத்தன் வரான். பேரை வந்து நம்ம ரெட் ஸ்கல் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அதுக்கான அர்த்தம் என்னன்றது போக தெரியும். சோ இந்த ரெட் ஸ்கல் பாத்தீங்க அப்படின்னா அந்த 5-6 பேர் கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணதை அசால்ட்டா இவனே வந்து ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அங்க ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்தோட கையில என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை தேடி தான் இந்த ரெட் ஸ்கல் வந்திருக்கான். இதனுடைய பேர் தான் டெசராக்ட். இந்த டெசராக்ட் ஓடினுடைய ரூம்ல இருக்க ஒரு ஜுவல். அதை இப்படி யாரும் வந்து பணத்தோட வச்சு புதைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போட்டு உடைக்கிறான். சோ இது ஃபேக்கான ஒரு விஷயம். பட் பக்கத்துல தான் ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு செவரை பார்க்கறான். அங்க வேர்ல்டு ட்ரீ வரையப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தோர் படத்துல பார்த்திருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல போறா, அங்க ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது, ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே உள்ள இருந்து ஒரு பாக்ஸ் வெளியே வருது. அந்த பாக்ஸுக்குள்ள தான் உண்மையான டெசராக்ட் இருக்குது. திறந்த உடனே அவ்வளவு வெளிச்சம் வருது. சோ அது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, நீ வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ற, இந்த பவரை உன்னால வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த வயசான ஆளை சுட்டு தள்ளிட்டு ரெட் ஸ்கல் கிளம்பி போறான். ஆனா அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்டீவ் ராஜர்ஸோட இன்ட்ரோடக்ஷன். இங்க ஒல்லியா ரொம்ப குள்ளமா இருக்கிறதுல வீக்கா இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்மளுடைய ஹீரோ ஸ்டீவ் ராஜர்ஸ். இவருக்கு ஆர்மியில சேர்றதுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்குது. பட் நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காரு. இப்பயும் அதே மாதிரி ஒரு செலக்ஷனுக்காக தான் வந்திருக்காரு. அவருடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு உனக்கு இல்லாத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா நம்ம மனுஷனுக்கு சேவை செஞ்சே ஆகும்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் மிகப்பெரிய வார் நடக்க போகுது. முக்கியமா அமெரிக்கன்ஸோடைய மிகப்பெரிய எதிரி நாசிஸ் தான். சோ அவங்களை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த அமெரிக்கன் மிலிட்டரி என்ன பண்றாங்க, நிறைய ஆட்களை வந்து ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய கேம்பெயினிங் பண்றாங்க. போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட போய் பேசுறாங்க, படங்களா வந்து போட்டு காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்காரு. சுத்தி நிறைய மக்களும் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா சும்மா இந்த வார பத்தி போட்டு காமிச்சிட்டே காதீங்கடா, படத்தை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல போக அந்த ஆள் பயங்கர கோபமாயிடுறான். நம்ம ஹீரோவை ஒரு முட்டு சந்தில வச்சு போட்டு போராட்டுறான். அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் மூடி எடுத்துட்டு கையில வச்சிருக்காரு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு மாதிரியே இருக்கும். அது சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்ற மாதிரி ஒரு ஐகானிக்கான டைலாக்னு சொல்றாரு. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவான பக்கி பான்ஸ் வந்து அந்த ஆளை அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. சோ நம்ம ஹீரோ தான் வந்து செலக்ட் ஆகலே தவிர நம்ம பக்கி பான்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுறாரு அந்த ஆர்மியில. சரி ஓகேவா, இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அயன்மேன் பார்த்திருப்போம், அதாவது நம்ம டோனி ஸ்டார்க் பார்த்திருப்போம். அவரோட அப்பா ஹாவர்ட் ஸ்டார்க் இருக்காரு இல்லையா, ரொம்ப வயசான காலத்துல தான் காமிச்சிருந்தாங்க. இப்போ அவருடைய யங் ஏஜை காமிக்கிறாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கே அவ்வளவு ஸ்டைலா இருக்காரு அப்படின்னா இவர் அதோட பயங்கர ஸ்டைலா இருக்காரு. சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறக்கிற கார், அதாவது அந்த காரோட டயர் வந்து தரையில படவே படாது, ரோட்லயே படாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காரை வந்து ரெடி பண்ணிருக்காரு. பட் வந்து அந்த இடத்துல லைட்டா அது புகஞ்சும் போகுது, பெருசா வந்து எடுபடல. இந்த இடத்துல தான் நம்ம பக்கியும் ஸ்டீவும் வந்திருக்காங்க. பக்கி கூடவே பாத்தீங்கன்னா அவரோட ஆளும் வந்திருக்காங்க, ஆளோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. நம்ம ஆளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்டீவை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்மி சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்டர் பாக்குறாரு. அங்க போய் நிக்கிறாரு. திரும்ப அந்த இடத்துல பக்கி பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் நீ எவ்வளவு நாள் தான் இதே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்க போற, ஒரு டைமும் நீ ஆர்மி செலக்ஷனுக்காக வர்றப்போ வேற ஊர்ல இருந்து வர மாதிரி உனக்கு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க. பட் இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிட போகுது, தயவு செஞ்சு நீ சாதாரண ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு அதெல்லாம் ஒத்து வரவே வராது, எனக்கு மக்களுக்கு சேவை செஞ்சே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அங்க இருக்கிற இன்னொரு வயசான ஆள் கேட்கிறாரு. சரி நீ திருந்த மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு நம்ம பக்கி கிளம்புறாரு. இந்த இடத்துல இருந்து மட்டும் கிளம்பல, அவர் வந்து இப்போ ஆர்மியில போய் சேர போறாரு. அது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திரும்ப ஒரு செக்அப்காக போறாரு. அந்த இடத்துல போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயந்துறாரு. என்னடா நம்ம ஃப்ராடுத்தனம் பண்ணது நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல அந்த வயசான ஆள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு இவங்க பேசுறது. அவர் வராரு. இவர் வந்து ஜஸ்ட் சாதாரண வயசான ஆள் கிடையாது, இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆப்ரஹாம் எஸ்கைன். சரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பேர் கொடுத்திருக்கே, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஆனா நீ 5 டைம் வந்து ட்ரை பண்ணிருக்க ஆர்மி கூட சேரணும் அப்படின்னு. சோ உனக்கு நாசிஸை கில் பண்ணுறதுக்கு அவ்வளவு ஆர்வமான்னு கேட்டா, இல்ல எனக்கு யாருமே வந்து கொல்ல தேவையில்ல, எனக்கு இந்த புள்ளி பண்றவங்க பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது, அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் கவலை கிடையாது, அவங்களை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம டாக்டருக்கு சின்னதா வந்து ஒரு ஸ்பார்க் அடிக்குது. சரி ஓகே இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சைடுல இருந்து நம்ம ஹீரோ ஸ்டீவ் ராஜர்ஸ் மிலிட்டரியில சேர்த்துக்கிறாரு. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் டெசராக்டை எடுத்துட்டு போனா நம்ம ரெட் கலர் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு சயின்டிஸ்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்படி நம்ம நல்லவங்க சைடுல டாக்டர் எஸ்கேன் இருக்காரோ அதே மாதிரி கெட்டவங்க சைடுல டாக்டர் ஜோலா. இவர் இப்ப என்ன எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த டெசராக்டை ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். சோ இதை சாதாரணமா கையில எடுத்துக்கிட்டு அதோட பவர்லாம் நம்மளால வந்துட்டு கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சோ அதோட பவரை கண்ட்ரோல் பண்ணாதான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணாதான் இந்த ஜெர்மனிக்கு, அதாவது முக்கியமா இந்த நாசிஸ்க்கு, அதுலயும் முக்கியமா இந்த ஹைட்ராவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா வந்து கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஜோலா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஆர்மில சேர்ந்துட்டாரு. சேர்ந்தா அப்படியே வந்து கூட்டு போயிடுவாங்களா? இல்ல, நிறைய ட்ரைனிங் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அங்க ஏஜென்ட் கார்ட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோயின். அவங்க வந்த உடனே நம்ம ராஜர் செலக்ட் ஆன பேட்ச்லயே செலக்ட் ஆன ஒரு புள்ளி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம ஏஜென்ட் கார்ட்டர் பயங்கரமா கலாய்க்கிறான். அவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விடுறாங்க. இந்த இடத்துல இந்த பேட்ச் ட்ரைனிங் பண்றதுக்கான ஹெட் காமிக்கிறாங்க. இவரோட பேரு பிலிப்ஸ். இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்ல வந்து ஈடுபடுறாரு. ஆனா எல்லாத்துலயும் ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாரு. ஒரு ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்ச்ல ஆட்கள் எல்லாம் வேக வேகமா ஓடி வந்து ஒரு போல்ல ஒரு பிளாக் கட்டப்பட்டிருக்குது. அதை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க பெக்கி கார்ட்டர், அதாவது நம்ம ஹீரோயின் கூட கார்ல போகலாம் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஆட்களுக்கு எல்லாம் பயங்கர குஷியாயிடுது. எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போல் மேல ஒருத்தர் வந்து ஏற ட்ரை பண்றாங்க. பட் வழுக்கி கீழே வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போலோடைய ஸ்க்ரூவை கழட்டி விடுறாரு. அந்த போல் கீழே சாயுது. அந்த பிளாக் எடுத்து வந்து கையில கொடுத்துட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம டாக்டர் பிலிப்ஸும் எஸ்கேனும் பேசிட்டு இருக்காங்க. பிலிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? ஒரு 90 கிலோல இவ்வளவு வீக்கான ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கீங்க, அவனெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டுலாம் இல்ல, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவன் தான் சரியான சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம பிலிப்ஸுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. கையில ஒரு பாம் எடுக்கிறாரு. இந்த வாரம் வந்து ஜஸ்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஆளால மட்டும் ஜெயிக்க முடியாது, கட்ஸால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி போடுறாரு. எல்லாரும் சிதறி ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஸ்டீவ் ராஜர்ஸ் மட்டும் அந்த பாம்பை கவர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் தள்ளி போங்க, நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இங்க இருக்கிறதுலே கட்ஸ் அதிகமா இருக்க ஆளு நம்ம ஹீரோக்கு தான். ஆனா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை நம்ம டாக்டர் எஸ்கேன் போய் மீட் பண்றாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறப்போ, நான் ஆக்ஸ்பர்க்ல இருந்து வரேன், நிறைய பேருக்கு தெரியாது, நாசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண இடம் அவங்களுடைய சொந்த ஊர் தான். அந்த டைம்ல எங்களோட ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணோம். அந்த டைம்ல தான் ஹிட்லர் உள்ளர வந்தான். அவன் நான் பண்ண ரிசர்ச் எல்லாம் பார்த்துட்டு நீ என் கூட சேர்ந்துக்கோ, எங்களை நீ பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்குவ அப்படின்ற மாதிரி சொன்னான். நம்ம டாக்டர் வந்து ஜெர்மனில இருந்து வந்தவர், அவருக்கு இதுல பர்சனலா வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அப்பதான் நம்ம ஹிட்லர் அவனுடைய சொந்த ரிசர்ச் டீமான ஹைட்ராவுடைய ஹெட், அதாவது நம்ம ரெட் ஸ்கலை வந்து அனுப்பி வைக்கிறான். அவன் வந்து நம்ம ஹிட்லரோட ரொம்ப மோசமான, நம்ம ஹிட்லர் வந்து நிறைய கதைகளை சொல்லி மக்களை வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுவான். ஆனா அது வந்து நம்ம ரெட் ஸ்கலுக்கு கதைகள் கிடையாது, அது எல்லாமே உண்மை. அதுலயும் முக்கியமா கடவுளால விட்டு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம எர்த்ல இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அவனுடைய சக்தியை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இவனை யாராலும் தடுக்கவே முடியாது, பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்றத பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சான். அதனால என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த டைம்ல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரம் எடுத்துட்டு அவனோட உடம்புல செலுத்தினான். அதனால அவன் பயங்கர ஸ்ட்ராங்காவும் ஆனான். இதனால தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண சீன்ல 4-5 பேர் தள்ள ட்ரை பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு டூம்ப பாத்தீங்கன்னா இவன் ஒத்தாலா தள்ளி இருப்பான். ஆனா அந்த டைம்ல அந்த சீரம் ரெடியா இல்ல, அதனால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸும் அவனுக்கு இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சீரம் உடம்புல இருக்க எல்லா விஷயத்தையும் பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கும், பயங்கர டபுள் ஆக்கி விடும். முக்கியமா நல்லதை இன்னும் மேற்கொண்டு நல்லதாக்கும், கெட்டதை இன்னும் மேற்கொண்டு கெட்டதாக்கும். அதனால நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், நாளைக்கு அந்த சீரமை உடம்புல செலுத்த போறோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நீ ஒரு நல்ல மனுஷனா கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன புரிய வருதுன்னா, நம்ம ஹீரோ ரேண்டமா அந்த ஹார்வர்ட் ஸ்டாக் உடைய ஃபங்க்ஷனுக்கு போறப்போ நீங்க இந்த ஆர்மில செலக்ட் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்திருப்பாரு. அங்க போயிருப்பாரு, அங்க அந்த டாக்டர் மீட் பண்ணிருப்பாரு. சோ அங்க நடந்தது ஜஸ்ட் ஆர்மிக்கான செலக்ஷன் மட்டும் கிடையாது, இந்த சீரமை யார் உடம்புல செலுத்துறது, யார் சரியான ஆளு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு செலக்ஷன். அதுல நம்ம இப்ப ஹீரோ செலக்ட் ஆயிருக்காரு. இன்னொரு பக்கம் ரெட் ஸ்கலை காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்க அப்படின்னா இருட்டிலே இருந்து நம்ம டாக்டர் ஜோலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, டாக்டர் எஸ்கேன் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு, அவன் கிட்ட இருக்க அந்த சீரம் தான் அமெரிக்காவுக்கு இருக்க மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறது நம்ம பெக்கி கார்ட்டர் தான். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆமா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க எதுக்கு ஆர்மில வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சத்தியமா உனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதுன்றது நல்லா தெரியுது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிருக்கே அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வந்து பிடிக்கவே பிடிக்காது, பட் நான் டான்ஸ் ஆடுவேன், அதுக்கான கரெக்டான பார்ட்னருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறதுக்கான இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல டாக்டர் எஸ்கேன் கூட இருக்கிறது நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க். சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கான அந்த மிஷின்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிஷின்ஸ்க்கு எவ்வளவு பவர் தேவைப்படுது அப்படின்னா, அந்த சிட்டியோட பாதி எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த இடத்துக்கு தான் தேவைப்பட்டிருக்குது. சோ நம்ம ஹீரோ ஒரு எக்யூப்மெண்ட்ல படுக்க வைக்கிறாங்க. முதல் ஸ்டெப் சின்ன சின்ன இன்ஜெக்ஷனா இந்த சீரம் வந்து உள்ளார செலுத்துவாங்க. இது அவருடைய செல்ஸ்ல உடனே பயங்கரமான எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதனுடைய growth இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுக்காக ஒயிட்டா ரேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரேஸ்ல அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீரமை இன்ஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படுத்திருந்த அந்த எக்யூப்மெண்ட்கான டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. அங்க அந்த எக்ஸ்போஷர் ஸ்டார்ட் ஆகுது. இருக்க வெளிச்சம் வந்து அவ்வளவு அதிகமாகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பவர் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ உள்ள இருந்து பயங்கரமா கத்துறாரு. சரி ஓகே, இதை எங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்றப்போ, இல்ல வேண்டாம் நிறுத்தாதீங்க, என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஃபுல்லா அந்த பவரை 100% செலுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ். பட் அங்க நாசியோட உளவாளி ஒருத்தவங்க இருக்கான். என்ன பண்றான், அங்க ஒரு சின்ன பாம்பை வச்சுட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்திட்டு நம்ம டாக்டரை சுட்டு தள்ளிட்டு சாவடிச்சுட்டு அங்கே எஸ்கேப் ஆகி போறான். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் வருது. வேகமா போய் அந்த நாசி உளவாளியை தடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி போறப்பதான் தெரியுது, மத்த நார்மல் மனுஷங்களை விட இவரால வேகமா ஓட முடியுது, ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியுது, அண்ட் தண்ணிலையும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நீச்சல் அடிக்க முடியுது. அப்படி நீச்சல் அடிச்சு போய் தண்ணிக்குள்ள ஒரு சின்ன சம்மரின் மூலமா எஸ்கேப் ஆகி போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நாசி உளவாளியை தூக்கி வெளியே அடிக்கிறாரு. ஆனா அவன் எந்த விதமான உண்மையும் சொல்லாம கழுத்துல சைனைடு வச்சிருக்கான். அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்து போறான். இன்னொரு பக்கம் ஹிட்லருடைய ஆட்கள் நம்ம ரெட் ஸ்கலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹிட்லர் தான் உனக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த கொடுத்ததுக்கான முக்கியமான காரணமே, இந்த போர்ல நீ நிறைய வந்து சேவை பண்ணிருக்க, உனக்கான காயங்களுக்கு மருந்தாதான் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, எனக்கு பரிசா கொடுத்தாரு, என்ன ஒதுக்கிட்டாருன்னு வேணா சொல்லுங்க அப்படின்னு மாதிரி ரெட் ஸ்கல் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இவ்வளவு ஃபன் பண்றாருல ஹிட்லர், ஆனா அவருக்கு ரிட்டர்னா நீ சின்ன ஒரு துப்பாக்கி கூட கொடுக்கல, ஆனா நீ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அப்படி சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்க, நீ பண்ணதெல்லாம் போதும், ரொம்ப காலமா நாங்க பொறுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேபுக்கு கூட்டு போறான். அங்க ஒரு மேப் இருக்குது, அதுல பெர்லின் சொல்லி மார்க் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ரெட் ஸ்கல் என்ன சொல்றான்னா, கடவுளோட பவரே இப்ப என் கைக்குள்ள இருக்குது, அதை வச்சு என்னோட எனிமீஸ் எல்லாம் யாரோ அவங்க எல்லாத்தையும் நான் அழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போக, உன்னோட எனிமீஸை நீ நாசிஸ்காக தானே வேலை செய்யற அப்படின்ற மாதிரி வந்த ஹிட்லரோட ஆட்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பெர்லின் வந்து நாசிஸோட கேபிட்டல், அதையவே ஏன் மார்க் பண்ணிருக்கான் அப்படின்னா, இவனுக்கு ஹைட்ரா தான் ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் அவன் ஜெர்மனிக்காகவோ நாசிஸ்க்காக ஒர்க் பண்ண போறது கிடையாது. சோ அந்த நாசியோட கேபிட்டலா இருக்கிற அந்த பெர்லினே அட்டாக் பண்ண போறான். அப்படி அட்டாக் பண்ணி அந்த மொத்த நாசிஸோட ஹெட்டையுமே வந்து அழிக்க போறான். சோ இவன் தான் வந்து பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்த ஹிட்லரோட ஆட்களை இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தால அந்த டெசராக்டோட பவரை வச்சு சுட்டு தள்ளுறான். அவங்க அந்த இடத்துல பொசுங்கி போறாங்க. நம்ம டாக்டர் எஸ்கேன் இறந்ததுல நம்ம ஹீரோ ஸ்டீவ் ராஜர்ஸ் பயங்கரமா வந்து அப்செட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் இறந்ததுனால நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மேல செலுத்தின அந்த சீரம் மாதிரியே இன்னும் மேற்கொண்டு நிறைய சீரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்ச பிளான் அங்கேயே டிராப் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, இதுதான் அவர் கண்டுபிடிச்ச கடைசி சீரமா இருந்துச்சு அப்படின்னா அது ஓ மேல செலுத்தி அது ஒர்க் ஆனதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் செனேட்டர் நம்ம பிலிப்ஸ் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் என்னதான் ஆச்சு, அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நாசி உளவாளி உங்க கார்ல ஏறி தான் இந்த பக்கம் வந்தான், அதுக்கான பதில் நீங்க என்ன வச்சிருக்கீங்க, சரி அதெல்லாம் விடுங்க, நான் பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டேன், நம்மளுடைய டீம் இப்போ டைரக்டா ஹைட்ராவை அட்டாக் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சம்மரின் மூலமா அந்த ஹைட்ரா உளவாளி வந்து தப்பிக்க போவான் தெரியுமா, எக்யூப்மெண்ட் என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க்கே தெரியல, அவர் தான் பயங்கர புத்திசாலியான ஒரு ஆளு. சோ அந்த அளவுக்கு பயங்கர அட்வான்ஸ்டா இருக்காங்க அந்த ஹைட்ரா. அப்புறம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் என்ன சொல்றாரு, நீங்க ஹைட்ராவை நோக்கி தான் போறீங்க, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கேட்டது ஒரு ஆர்மி, ஆனா டாக்டர் கொடுத்தது ஜஸ்ட் ஒண்ணு மட்டும் தான், நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதாவது நீ வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஆனா நம்ம செனட்டர் என்ன சொல்றாருன்னா, சரி உனக்கு ஹைட்ராவுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறதுன்னு ஆசை, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில கொண்டு போய் சேர்த்து விட்டு ஃபைட் பண்ணது கூட்டு போவான்னு பார்த்தா இவரை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி யூஸ் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிலிட்டரியில வந்து நிறைய ஆட்களை சேர்க்கறதுக்கு ஏகப்பட்ட கேம்பெயின் நடக்கும் அப்படின்னு. அந்த கேம்பெயின்ல டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை யூஸ் பண்றாங்க. அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரமா உட்காந்து ஒரு நோட்ல அவரே வந்து ஒரு டான்சிங் மங்கி மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன, நீ வந்து ஒரு டான்சிங் மங்கியோ இல்ல லேப்ரேட்டோ கிடையாது, அதனுடைய ஒர்த்து இதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போக அந்த இடத்துல நிறைய மிலிட்டரி ஆட்கள் ரொம்ப அடிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இதே பேட்ச்ல தானே நம்ம ஃப்ரெண்டும் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேர் இருக்கான்னு போய் கேட்கிறப்போ நம்ம பிலிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேருக்கு அவங்களுடைய சார்பா நான் வந்து கடிதங்கள் எழுதிட்டு இருக்கேன், அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமான கடிதங்கள்லாம் எழுதியிருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்டான பக்கி பான்ஸ் பேரும் அதுல இருக்குது, சோ அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல போக, சரி அட்லீஸ்ட் மீதி இருக்க ஆட்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு போய் தெரிஞ்சாலும் போய் அங்க போய் சண்டை போடலாம் அப்படின்னு கேட்கிறப்போ அந்த
இடம் இங்க 30 மேல தாண்டி இருக்குது. யூரோப்ல இருக்கிறது ரொம்ப மோசமான இடம் அதுதான். அங்க நம்ம இன்னும் மேற்கொண்டு நிறைய ஆட்களை கொண்டு போனா அவங்களும் செத்து தான் போவாங்க அப்படின்ற மாதிரி பிலிப் சொல்ல ஹீரோ அந்த இடத்துல முடிவு பண்றாரு அவரு தனியா போலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இரு தனியா போவாத, இதை விட பெட்டர் பிளான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவர்ட் ஸ்டாக்கை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஒரு பிளேனை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், ஹாவர்ட் ஸ்டாக் ஆகட்டும் 3 பேரும் போறாங்க. இந்த இடத்துல ஸ்டீவும் பெக்கியும் மாத்தி பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நீ இறக்கி விட்டுட்டு தயவு செஞ்சு நீ சேஃபா போ அப்படின்னு நம்ம ஸ்டீவ் சொல்ல, இல்ல நீ தான் ரொம்ப மோசமான ஏரியாவுக்கு போற, அங்க நீ தான் ரொம்ப பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெக்கி சொல்ல, உங்க 2 பேருக்கு அவ்வளவு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபிளைட்டை வேணா கீழே இறக்கிட்டு லேட் நைட் பார்ட்டிக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஹாவர்ட் ஸ்டாக் கேட்க, இந்த ஃபிளைட்டை பார்த்து நாசிஸ் வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம டக்குனு அந்த இடத்துல பேராஷூட்டை விரிச்சு கீழே இறங்கிடுறாரு. ஸ்ட்ரைட்டா ஹைட்ராவோட இடத்துக்கு போறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கண்டுபிடிச்ச அந்த எக்யூப்மெண்ட் வழியா அந்த டெஸ்லாக்ட் இருக்க பவர் சோர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட மிஷின்ஸ், கன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஷின்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பார்ட்டிகல் ஆஃப் டெஸ்லாக்ட் எடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்க இருக்க பிரிசனர்ஸ், அதாவது யூஎஸ் மிலிட்டரி பீப்புள்ல 107 பேட்ச் மாதிரி ஏகப்பட்ட பேட்ச் மக்களை வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் போய் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இப்போ அவரு தன்னுடைய ஃப்ரெண்டான பக்கி பாண்ட்ஸை தேடி போறாரு. எல்லாத்தையுமே கேமரா வழியா ஹைட்ராவோட தலைவனான ரெட் ஸ்கல் பாக்குறான். இவன் கிட்ட இந்த சீரம் இருக்குது, இவன் யாராலையும் ஈஸியா தடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல போயிட்டு தப்பிச்சு போலாம்னு சொல்லி முடிவு பண்றான். இன்னொரு பக்கம் கேப்டன் அமெரிக்கா தன்னுடைய ஃப்ரெண்டான பக்கி பாண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாரு. நீ செத்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு இவர் சொல்ல, ஆமா நீ கூட தான் சின்னதா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம பக்கி பாண்ட் சொல்றாரு. 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் டாக்டர் ஜோலாவையும் ரெட் ஸ்கலையும் மீட் பண்றாங்க. அப்போ ரெட் ஸ்கல் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த டாக்டர் என்ன உங்ககிட்ட போய் சொன்னான்னு தெரியல, ஆனா அவனுடைய கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. அப்போ ஒவ்வொரு அடி வாங்க நம்ம ரெட் ஸ்கலோட மூஞ்சி இன்னும் ரெட் ஆகிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் முகத்தையே வந்து கீழ்ச்சி எறிகிறான். பார்த்தா அது அவன் ஃபேக்கான முகம், உண்மையான முகம் ஒரு ரெட் ஸ்கல்லா இருக்குது. இதுதான் அவனுக்கு ஏற்பட்ட அந்த சைடு எஃபெக்ட். நீ உன்னை ஒரு ஜஸ்ட் சிம்பிள் சோல்ஜர் நினைச்சு உன்னையே ஏமாத்திட்டு இருக்க, சாதாரண மனுஷங்கள்லாம் எப்பயோ தாண்டி வந்துட்டோன்றதை ஒத்துக்க நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஸ்கல்லும் சோலவா அந்த இடத்துல தப்பிச்சு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க நிக்கிற அந்த பிரிட்ஜ்ல இருந்து தப்பிச்சு போக சின்ன ஒரு கம்பி மட்டும் தான் இருக்குது. அந்த கம்பி வழியா ஃபர்ஸ்ட் பக்கி பாண்ட்ஸ் வந்து நடந்து போயிடுறாரு. பட் அந்த கம்பி உடஞ்சி கீழே விழுந்துடுது. தன்னுடைய ஃப்ரெண்டான கேப்டன் அமெரிக்கா விட்டுட்டு போறதுக்கு பக்கி விரும்பவே இல்லை. நீ வந்தா மட்டும் தான் போவோம் அப்படின்னு சொல்ல கேப்டன் அமெரிக்கா வர வழி இல்லாம அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு. அந்த சீன் அங்கே கட் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கம் மிலிட்டரி கேம்ப் காமிக்கிறாங்க. அங்க பிலிப்ஸ் பயங்கர கோவமா இருக்காரு. ஹாவர்ட் ஸ்டாக் பயங்கர பணக்கான. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெப்பன்ஸுக்கு ஃபண்ட் சப்ளை பண்றது அவன் தான். ஸோ அவனை என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா உனக்கு கண்டிப்பா இதுக்கான தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பெக்கி கார்ட்டர் திட்டிட்டு இருக்கப்போ, நான் பண்ண விஷயத்த நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவன் மேல எனக்கு ஜஸ்ட் கிரஷ் மட்டும் கிடையாது, எனக்கு அவன் மேல இருந்தது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பெக்கி கார்ட்டர் சொல்ல, அங்க இருக்க ஆர்மி மக்கள் எல்லாமே எதையும் நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா, பக்கி பாண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம மீதி ஹைட்ராவால கடத்தி வைக்கப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸ், எல்லா ஆர்மி மக்களும் ஒன்னா திரண்டு வந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிலிப்ஸுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா மேல ஒரு நம்பிக்கையே வருது. நம்ம கேப்டன் அமெரிக்கா செஞ்ச சாதனைக்காக அவருக்கு அவார்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செனட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்றாரு. பட் அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா வரல அப்படின்றத சொல்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் ஹைட்டா இருப்பான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேமியோக்கு பேர் போன ஸ்டான்லி சொல்றாரு. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராம நம்ம கேப்டன் அமெரிக்கா அவருடைய கடமையை செய்யறதுக்காக ரெடி ஆயிருக்காரு. இவர் ஹைட்ராவுடைய ஃபெசிலிட்டிக்கு போனப்போ அங்க கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு எங்கெங்கெல்லாம் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத மார்க் பண்றாங்க. பட் அதை தாண்டி இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கும் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. பட் இந்த மேப்ல வந்து அது இல்லவே இல்லை, அது இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கி பாண்ட் சொன்னதா நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்றாரு. இதுக்காக ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னு பிலிப் சொல்ல, இல்ல அந்த டீமை நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ஹைட்ரா ஃபெசிலிட்டில இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாரோ அவங்க கிட்டே திரும்ப போறாரு. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கேப்டன் அமெரிக்கா மேல நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, சரி ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம பெக்கி கார்ட்டர் வராங்க. நாளைக்கு ஹாவர்ட் ஸ்டாக் நீ ட்ரை பண்றதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா டான்ஸ் ஆட போவேன் அப்படின்னு சொல்ல, சரி எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு நம்ம பக்கி பாண்ட்ஸ் கேட்க, சரியான பார்ட்னருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ராஜர்ஸ் சொன்ன அதே டயலாக் இப்ப சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாவர்ட் ஸ்டாக் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, கேப்டன் அமெரிக்கா அந்த ஹைட்ரா ஃபெசிலிட்டில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த சின்ன டெஸ்ராக்ட் பார்ட்டிகல் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ அந்த சின்ன பார்ட்டிகளே மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்துது. நம்ம கேப்டன் அமெரிக்கா இவரை பார்க்கறதுக்காக ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அங்க ஒரு பொண்ணு, கேப்டன் நீங்க தானே அந்த 400 மிலிட்டரி ஆஃபீஸர்ஸை காப்பாற்றி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போய் அவர் கிஸ்ஸும் பண்றா. இதை நம்ம பெக்கி கார்ட்டர் பாத்துறாங்க. நம்ம ஹாவர்ட் ஸ்டாக் எதுக்காக கூப்பிட்டு அமிச்சாரு அப்படின்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு ஒன்று வேணும்ல, ஆல்ரெடி வச்சிருக்கிறது சும்மா ஒரு மொக்க ஷீல்டு தான். இந்த டைம் ஒரு நல்ல ஷீல்டு கொடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா அந்த ஷீல்டை இப்போ கேப்டன் அமெரிக்காவே சூஸ் பண்றாரு. இன்னும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணப்படாத ஒரு ஷீல்டு ஒன்று இருக்குது. பட் ஆனா இது வைப்ரேனியம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கப்படுற பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியலான செய்யப்பட்ட ஒரு ஷீல்டு. இதை டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா யோசிக்க, இப்போ பெக்கி கார்ட்டர் கொஞ்சம் கூட
யோசிக்கல. அங்க இருக்க கன் எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்றாங்க. பட் அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அதனுடைய ஷாக் எல்லாத்தையுமே அந்த ஷீல்ட் அப்சர்வ் பண்ணிக்குது. சோ இது மூலமா பெக்கி கார்ட்டர் எவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்றத அவங்க காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் அமெரிக்காவுக்கு தேவைப்படுற ஒரு புது சூட்டையுமே ஹாவர்ட் ஸ்டார்க் செஞ்சு கொடுக்குறாரு. இதை போட்டுக்கிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவா இருக்கட்டும், அவருடைய புது டீமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஹைட்ரா ஃபெசிலிட்டியா தேடி தேடி போய் அழிக்கிறாங்க. இது ரெட்ஸ்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பயங்கர கோவமா வரான். இப்படி இவங்களுக்கு தெரிஞ்ச ஹைட்ரா ஃபெசிலிட்டி எல்லாம் அழிச்சு முடிச்சாலும் அந்த மீதி இருக்கிற அந்த ஒரு ஹைட்ரா ஃபெசிலிட்டி அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர் ஜோலாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜோலா டிராவல் பண்ற ஒரு ட்ரெயினை நோக்கிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் அவங்களோட டீம் வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சூட்டை போட்டுக்கிட்டு டெசராக்டோட பவரால செய்யப்பட்ட அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் வந்து அங்க நம்ம கேப்டன் அமெரிக்காவையும் சரி பக்கி பான்ஸையும் சரி 2 பேரும் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அங்க நடந்த கலவரத்துல அந்த ட்ரெயின்ல வந்து ஓட்ட விழுது. அந்த இடத்துல பக்கி பான்ஸும் உயிருக்கு போராடிக்கிட்டு அங்க இருக்க கம்பியில புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தலாம் ட்ரை பண்றப்போ கை நழுவி அங்க இருக்க மலைகளுக்கு நடுவில் விழுறாரு. நம்ம ஜோலாவை விசாரிக்கிறதுக்காக பிலிப்ஸ் உள்ள வராரு. டைரக்டா விசாரித்தா எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரான வழியை ஹேண்டில் பண்றாரு. ஆமா, இது வரைக்கும் நாங்க ஹைட்ரால இருந்து பிடிச்ச ஆட்கள் எல்லாருமே டக்குன்னு சைனடைஸ் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா நீ வந்து அப்படி பண்ணல. அப்போ உனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது. சரி, இந்த லெட்டர் படி அப்படின்னு கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, டாக்டர் ஜோலா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. ஸோ அதனால சுவிட்சர்லாந்துக்கு அவரை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்கோடட் மெசேஜை வாஷிங்டனுக்கு அமைச்சிருக்காரு. இந்த விஷயத்தை கண்டிப்பா உங்க ஆட்கள் டீகோட் பண்ணிடுவானுங்க. நீ உண்மையாவே சரண்டர் ஆனியா இல்லையா, உண்மையை சொன்னியா பொய் சொன்னியா அப்படின்றதுலாம் அந்த ரெட்ஸ்கள் யோசிக்க மாட்டான். உனக்கு கொண்டு போட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் கேப்டன் அமெரிக்கா அவனோட ஃப்ரெண்டான பக்கி பான்ஸ் இறந்திருக்கான். அதுக்கும் நீ தான் காரணம். ஸோ எந்த பக்கம் போனாலும் உனக்கு சாவு நிச்சயம். அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல அவனும் உண்மையை சொல்றான். இன்னொரு பக்கம் ரெட்ஸ்களை காமிக்கிறாங்க. அவன் கிட்ட இருக்க ஆர்மி, அதாவது ஹைட்ரா ஆர்மிக்கு ப்ரெப் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு இந்த உலகத்துக்கே நம்ம தான் மாஸ்டரா இருக்க போறோம். நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தயாரிச்ச இந்த வால்கேரி அப்படின்ற ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை சுற்றி வர போறோம். இந்த உலகத்தை அழிக்க போறோம். நம்மள ஒரு தலையை வெட்டினா இன்னொரு 2 தலை முளைச்சு வரும். ஹெயில் ஹைட்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஹெயில் ஹைட்ரா அப்படின்னு கத்துறானுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு ஏதோ சோகத்துல குடிச்சிட்டு இருக்காரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. பட் எவ்வளவு குடிச்சாலும் அவர் உடம்புல இருக்க சீரம் அவருடைய பாடியை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ போதை ஏறவே மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு பெக்கி கார்ட்டர் வராங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. தயவு செய்து இது எல்லாமே உன்னோட தப்புன்னு தான் நினைக்காத. இந்த சாய்ஸ் உன் கூட அந்த ஃபைட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணது பக்கி பான்ஸ் தான். அதனால அவன் எடுத்த முடிவுக்கு தயவு செய்து அதுக்கு ஒரு மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிலிப்ஸ் அவங்க டீமை காமிக்கிறாங்க. ஸோ கடைசியா இருக்கிற அந்த ஹைட்ரா ஃபெசிலிட்டி எங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டான். ஆல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 500 அடிக்கு கீழே அந்த பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு 24 மணி நேரத்துல அவனுடைய அட்டாக் வந்து ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சொல்ல, சரி எப்படி இப்ப நம்ம பேஸுக்கு போறது, ஃப்ரண்ட் டிக்கெட் வழியா கதவை தட்டிட்டு போக போறோமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அதுதான் பண்ண போறோம் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்றாரு. என்ன பிளான் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா தனியால அவருடைய பைக் ஷீல்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் கேட்ல போயிட்டு சண்டை போடுற மாதிரி போறாரு. ஸோ இவரை கண்டிப்பா கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ரெட் ஸ்கல் கிட்ட தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி இந்த டாக்டர் உங்ககிட்ட என்னத்தை தான் பார்த்தான்னு தெரியல, உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்க, நத்திங், ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிட் ஃப்ரம் புரூக்லின் அப்படின்னு சொல்ல ரெட்ஸ்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஓங்கி ஒரு குத்து விடுறான். பேசுற டைம்ல ஒவ்வொரு உன கொண்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போவே நம்ம கேப்டன் அமெரிக்கா டீம் அங்க வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கவங்க கூட ஃபைட் பண்றாங்க. அப்புறம் ரெட்ஸ்கல் என்ன பண்றான், அந்த வால்கேரின்னு சொல்லப்படுற அந்த பிளேன் அதுக்கு வந்து ஃபுல் பவரை கொடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளேன் அங்கிருந்து கிளம்ப போக நம்ம கேப்டன் அமெரிக்கா ஓடி போய் ஏறலாம்னு ட்ரை பண்றாரு. பட் அந்த பிளேன் பயங்கர ஃபாஸ்டா இருக்குது. அந்த இடத்துல ஹைட்ராவோட காரையே எடுத்துக்கிட்டு நம்ம பிலிப்ஸும் பெக்கி கார்ட்டரும் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. காரும் கொஞ்சம் கொஞ்சமா பிளேனை நோக்கி வருது. நம்ம கேப்டன் அமெரிக்கா கொஞ்ச நேரத்துல ஜம்ப் பண்ண போறாரு. அந்த இடத்துல பெக்கி கார்ட்டர் நம்ம கேப்டனை கூப்பிட்டு கிஸ் பண்றாங்க. ஷாக்ல திரும்பி நம்ம பிலிப்ஸை பார்க்க, இங்க ஒரு நாளா அவனுக்கு கிஸ் பண்ண மாட்டேன், மரியாதை கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கேப்டன் அமெரிக்கா ஜம்ப் பண்ணி அந்த பிளேன்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ராக்கெட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சாதாரண ராக்கெட்ஸ் கிடையாது, எல்லாமே பாம்ஸ். ஒரு ஊர்ல இறக்குனாங்க அப்படின்னா மொத்தம் அந்த ஊரே காலி ஆயிடும். அப்படி ஒரு பாம்பை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஹைட்ரால் கீழே இறங்க, எப்படியோ அதை தடுத்து அவனை தூக்கி வெளியே அடிச்சுட்டு அந்த பாம்பு இருக்கிற அந்த பிளேன் எடுத்து திரும்ப அந்த வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து விட்டுறாரு. இந்த இடத்துல ஃபைனல் கிளைமாக்ஸ் ஃபைட் நடக்குது நம்ம ரெட் ஸ்கலுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும். அப்ப நம்ம ரெட் ஸ்கல் என்ன சொல்றான், உன்கிட்ட கடவுளோட பவரே இருக்குது, ஆனா அதை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பிளாக் நீ வந்து நெஞ்சில மாட்டிக்கிட்டு இவனுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஃபியூச்சரை பார்த்துட்டேன், அங்க பிளாக் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கேப்டன் இதெல்லாம் மதிக்கிற மாதிரியே இல்ல. ஷீல்ட வச்சு ஓங்கி ஒரு அடி ஒன்று அடிக்கிறாரு. அவன் பறந்து போயிட்டு அந்த டெஸ்ராக்ட் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் மேல மோத அந்த டெஸ்ராக்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகுது. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த டெசராக்டை ஃபர்ஸ்ட் ரெட் ஸ்கல் கையில எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த டெசராக்டை அவனை அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்கை யூனிவர்ஸ் நோக்கி வேற இடத்துலயும் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. இன்னொரு பக்கம் நடந்த இந்த ஃபைட்ல இந்த ஃபிளைட்டும் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ஃபிளைட்டை சேஃபாலாம் வந்து பெருசா எங்கேயும் லேண்ட் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா பெக்கி கார்ட்டருக்கு கால் பண்றாரு.
தயவு செஞ்சு உன்னோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்லு, நான் ஹார்வர்ட் ஸ்டாக் கிட்ட அதை கொடுத்து உன்னை தேடி வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல. இல்ல இப்போ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் இப்போ உடனே இதை லேண்ட் பண்ண போறேன், கடலுக்குள்ள இறக்க போறேன். பட் நீ டான்ஸ் ஆடணும்னு சொன்னீல, அதுக்கான டேட் என்ன அப்படின்னு கேட்க, நெக்ஸ்ட் சாட்டர்டே ஸ்டாக் கிளப்ல மீட் பண்ணலான்னு பெகி கார்ட்டர் சொல்ல, ஆனா எனக்கு இன்னும் டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு நம்ம கேப்டன் கேட்க, நான் உனக்கு கத்துறேன் அப்படின்னு பெகி கார்ட்டர் சொல்றாங்க. அதுதான் அவங்க பேசின கடைசி வார்த்தைகள். நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க ஐஸ்ல, அங்க இருக்க கடல்ல போய் இறக்குறாரு. அப்படி போன கேப்டன் அமெரிக்காவை தான் இந்த படத்துல இருக்க ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ், வாஷிங்டன்ல இருந்து இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட கேப்டன் அமெரிக்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச், ஒரு பேஸ்பால் மேட்சுக்கான ஒரு ரேடியோ ரிலே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த இடத்துல லேடி உள்ளர வராங்க. ஆமா, இது 1941 நடந்த மேட்ச் ஆச்சு, எனக்கு இது நல்லா தெரியும், ஏன்னா நாங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா சந்தேகமா கேட்க, இல்ல சார் எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரி லேடி வந்து மழுப்ப ட்ரை பண்றாங்க. ஸோ இவருக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே செட்டப் அப்படின்னு. அந்த ரூமை உடச்சிக்கிட்டு அங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு ரோடுக்கு ஓடி வராரு. வந்து பார்த்தா அந்த நியூயார்க்கே ரொம்ப வித்தியாசமா மாறி இருக்குது, பயங்கர அட்வான்ஸ்டா இருக்குது. அந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி உள்ளார வராரு. அவர் சொல்றது என்னன்னா, நீங்க அந்த ஐஸ்ல அந்த பிளேனை இறக்குனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 வருஷமா கோமால இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதே இடத்துல இந்த படமும் முடியுது. படம் முடிஞ்சா என்ன, இதுக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு இல்லையா, நம்ம கேப்டன் அமெரிக்கா பயங்கர டிப்ரெஸ்டா இருக்காரு. ஏன்னா அவரோட லைஃபே வந்து மொத்தமா மாறிடுச்சு. ஸோ அந்த கோவத்தை எல்லாத்தையுமே அவரோட ட்ரைனிங் காமிக்கிறாரு. அந்த இடத்துக்கு திரும்பவும் நிக் ஃபியூரி வராரு. என்ன திரும்பவும் இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு போக பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இந்த உலகத்தை ஒன்ன வச்சு காப்பாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க, அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் படத்துக்கான ட்ரெய்லரும் போடுறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சூஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.